இதை உங்கள்கிட்ட காணிக்கலன்னு. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு விலாக் ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேங்க. இன்னைக்கு தடபுடலாக வேலை வந்து ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட்டு சதீஷ் வந்து மெடிசின்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா டின்னர் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கேன். டின்னர் இன்னைக்கு வந்து ராமன், தாய் கறி ராமன், அதுதான் வந்து இன்றைக்கி டின்னர். ஸோ என்னோடய க்ரீன் கறி பேஸ்ட் வச்சு தான் அதை நான் செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு இங்கே செட்டப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு தோசைக்கு ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பக்வீட் இருந்துச்சா, ஸோ பக்வீட் தோசைக்கும் ஊற போட்டிருக்கேன். இதுவும் அரைச்சி வைக்கணும். அதுக்கடையில் இப்போ தாங்க ஒரு பிராண்டு ஷூட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பிராண்டுன்னு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸு. நம்ம சர்ஃப் எக்ஸல் பிராண்டு கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ அதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி செஞ்சேன். அதில் உள்ள ஸ்டெயின்ஸ் தான். ஸோ இதை வந்து துவைக்கிறதுக்கு வேண்டி இங்கே வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருங்க நீங்கள். ஸோ சர்ஃப் எக்ஸல் போட்டுட்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம இதை வந்து ஊற வச்சிருவோம். ஊற வச்சுட்டு இதை துவைச்சி முடிச்சுட்டு தான் ஃபைனல் ஷாட் எடுக்கணும். அதனால வச்சுருக்கேன் இங்கே. இது ஊறினதுக்கப்புறம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நானே வந்து போன வாட்டி இந்த வீடியோஸ் பண்ணும்போது ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா வந்து அப்படி ஸ்டெயின்லாம் போயிடுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது சூப்பராக ஒர்க் ஆகுதே அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ஹெவி எனக்கு பர்டிகுலராக உங்களுக்கு வந்து தெரியும், நான் வந்து ஒரு மெஸ்ஸி குக்கு. ஸோ நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்லேயும் சரி குர்த்தா அதுலலாம் எனக்கு ஸ்பில் ஆகிட்டே இருக்கும். அதனால் பரவாயில்ல, இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட சர்ஃப் எக்ஸல் வந்து நல்ல இந்த ஸ்டெயின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. இதுதான் அந்த ப்ராடக்ட்டு, சர்ஃப் எக்ஸல் குக் வாஷ். ஸோ இது ஊறட்டும். நம்ம இப்போ வந்து தாய் ரெட் கறி பண்ணிடலாம். நான் வந்து பேனை ஹீட் பண்ணிட்டேன். இது வந்து என்ன இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் ஒரு 5 பழம், இந்த பேக்கெட் நான் ஃப்ரீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த இதில் லெஃப்ட் ஓவர் 5 பனானா இருக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி பனானா ப்ரெட்டு வந்து ரெடி பண்ண போகிறேன். ரீலுக்கு வேண்டி பண்ண போகிறேன். ஏன்னா வந்து என்கிட்ட கொஞ்சம் செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸும் ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பனானா ப்ரெட் பண்ணுறதுக்கு வேண்டி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரீலில் வரும். ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு தான் நான் வந்து பனானா ப்ரெட் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதுக்கிடையில் நம்ம வந்து டின்னர் ரெடி பண்ணிடலாம். நம்ம பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி என்னோடய ஃபேவரட் தாய் க்ரீன் கறி பேஸ்ட். ஸோ இதுதான் ஹேண்ட்ஸ் டவுன் என்னோடய ஃபேவரெட். இதில் ரெட் கறி பேஸ்ட் வாங்கியிருந்தேன். எவ்வளோ பெரிய கண்டெய்னர்னு பார்த்துக்கோங்க. இது லிட்ரலி 1 கிலோ. இவ்வளோ தான் லெஃப்ட் ஓவர். ரெட் கறி பேஸ்ட் வந்து காலியே ஆயிடுச்சு. க்ரீன் கறி பேஸ்ட் வந்து இவ்வளோ தான் லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ அதனால் இது அரோமாவும் சரி அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கண்டெய்னர் ஃபுல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இவ்வளோ கானம் தேவைன்னு இல்லை. நான் வந்து ப்ராபப்ளி இவ்வளோ கானம் லெஃப்ட் ஓவர் வரும். நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன், ஒரு 1/4 கப்பு. பட் அந்த லெஃப்ட் ஓவரை இப்போ வச்சா வேஸ்ட்டு தான். அதனால் நான் மொத்தமாகவே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அது பிறகு கெட்டு போயிடக்கூடாது. ஸோ இந்த தாய் கறி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த அரோமா வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இன்னொரு டிப்பு, நம்மளோட தேங்காய் பால் இருக்குல்ல, நான் இன்றைக்கி பேக்கெட்டு தான் யூஸ் பண்ணுறேன், இந்த கோகோனட் மில்க். அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த தேங்காய் பாலுமே இந்த கறி பேஸ்ட்டு கூட சேர்ந்து குக் ஆகும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் வெளியே வரும் நீங்கள் குக் பண்ணும்போது. ஸோ இது ஒரு 4-5 நிமிஷம் குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் அந்த எண்ணெய், தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து ஏதாவது ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் பிரெஸ்ட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி ஒரு பெரட்டிடலாம். இதை ரொம்பலாம் ஸ்டர் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஏன்னா எப்படியும் நம்ம ஸ்டாக்கு தான் ரெடி பண்ணுறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு சீசனிங்க்கு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாதுங்க. ரொம்ப பேசிக்கான சீசனிங் தான். ஒன்று வந்து சோய் சாஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக் க்யூபு. இந்த ரெண்டும் கூட சுகரும் கொஞ்சம் வினிகரும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோய் சாஸ். இப்போ நான் காணிக்கிறது இன்ஸ்டன்ட் வெர்ஷன். உங்களுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எலும்பு உள்ள சிக்கன் போடுறீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ண தேவையில்லை.
பட் சிக்கன் ஸ்டாக் க்யூப் உங்களுக்கு கிடைக்கும்ல, ஸ்டாக் க்யூப் கிடைக்கும், ஸ்டாக் பவுடர் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர், வெல்லம், ஜாகரி பேலன்ஸ்க்கு ஒரு 2 டீஸ்பூன். இது எல்லாமே டேஸ்ட்டுக்கு தான். அதுக்கப்புறம் வினிகர். வினிகர் வந்து அந்த புளிப்புக்கு. ஸோ நான் மெயினாக இந்த 4 சீசனிங் தாங்க ஆட் பண்ணுவேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம லிட்ரலி ஒரு ப்ராத் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ சீசனிங் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் பால், மிச்சம் உள்ள தேங்காய் பால் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வரட்டும். இதுக்கு வந்து உப்பு நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய் க்ரீன் கறி பேஸ்ட்டில் உப்பு இருக்கும், சோய் சாஸில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு அந்த ஸ்டாக் க்யூப்லேயுமே சால்ட் இருக்கும். அதனால் உப்பு ஆட் பண்ண போகிறதில்ல. இது ஒரு பாயில் வரட்டும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். நம்மளோட க்ரீன் கறி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடுவோம். கூட கொஞ்சம் வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் இது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். நம்மளோட க்ரீன் கறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பிகாஸ் இது வந்து சிக்கன் ப்ரெஸ்ட்னால டக்குன்னு குக் ஆகிடும். நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். நம்மளோட டின்னரும் ரெடி. பிகாஸ் இங்கே நான் வந்து நூடுல்ஸ் பாயில் பண்ணியாச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணோம். இது வந்து எக் நூடுல்ஸ் தான், ரெகுலர் நம்மளோட எக் நூடுல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வடிகட்டணும். இது ரெடி ஆகிறதுக்கு இடையில நான் இங்கே வந்து 2 தோசை பேட்டரும் ரெடி பண்ணிட்டேன். இது பச்சைப்பயிறு பேட்டர், இது நம்மளோட பக்வீட் தோசை. ரெண்டுமே அரிசி இல்லாமல் மில்லட் வச்சு பண்ணுறது. இது ரெண்டுமே ரீல்ஸுக்கு வரும். நிறைய பேர் உங்கள் ரீல்ஸ் எனக்கு வர்றதில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நான் விளாக் சேனலில் இப்போ ரீல்ஸ் போடுறதில்ல, என்னோடய ரெசிபி சேனலில் தான் போடுறது. எம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபீஸ்ன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய ரெசிபி சேனல் உங்களுக்கு வரும். ஸோ இது ரெண்டுமே நோ ஃபெர்மெண்டேஷன் பேட்டர். ஸோ நான் அரைச்சி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அரைச்சிட்டு உடனே சுட்டுக்கலாம். நம்மளோட பாயில் பண்ண நூடுல்ஸை இதில் வச்சுட்டேங்க. இப்போ நம்மளோட இந்த ப்ராத் இருக்குல்ல, இந்த ப்ராத்தை நீங்கள் அப்படியே மேலே போட்டு நம்மளோட ப்ரோட்டீனையும் மேலே வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலி இது அவ்வளவு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு, கார்ப் கிடச்சிருச்சு, அந்த ப்ராத்துமே அவ்வளோ ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி பசங்களோட டின்னர். ஈஸி டின்னர் பட் வேறு லெவல் டேஸ்ட். இதில் சிக்கன் ப்ரெஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அது லோ ஃபேட்டு. பட் சிக்கனோட அந்த லெக் போர்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மஸ்ட்டு ட்ரை டிஷ்ஷு. ஓகே, டின்னர் இஸ் சர்வ்டு. பாய். என்ன சுப்புன்னு கண்டுபிடிச்சிங்களா? சரி, டின்னர் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு இங்கே க்ளீனப் பண்ணியாச்சு. மீன்வாயில் நம்மளோட பனானா கேக் இல்லை, பனானா ப்ரெட்டு, ஹோல் வீட் பனானா ப்ரெட் இங்கே பேக் ஆகிட்டுருக்குங்க. இந்த ரெசிபி வந்து ரீலுக்கு வரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. முக்கி வச்சுருந்தேன்ல, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டெயின்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ தான் அலசி காய போட்டிருக்கேன். ஏன்னா ஃபைனல் ஷாட் எடுக்கணும் அதுக்கு வேண்டி. பட் அந்த சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ் வந்து நிஜமாகவே வந்து உங்களுக்கு செம ஒர்த்து. ஸோ நீங்கள் ஏதாவது லாண்ட்ரி எது பெஸ்ட்டுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்ட். சொன்னேன்லாம் அந்த டிரான்ஸ்பரண்ட் கவரு அதுதான். எது? ஆமாம், அதுலேருந்து ஒரு பேக் எடுத்துறவா? ஆமாம், அதை ஓப்பன் பண்ணு. இதை இப்படி தூக்கி வச்சு வாவ், கியூட். நல்லா இருக்குல்ல? இது இதோட பெரிய சூட்கேஸ் நம்ம கருப்புல ஒரு சூட்கேஸ் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு கரெக்டா இருக்கும். பட் இதுக்கும் இப்படி இருந்தா ஓகே தானே? மாத்தி போட்டு
இன்னைக்கு பிடிச்சிட்டோம். தள்ளுறது இவாதான். ஒவ்வொரு வாட்டி இங்க வச்சு அதுதான் கரெக்ட். இந்த ஹேர் கட்டு காணிங்க, பேக்கில் காணிங்க. அவ கேட்ட மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் அம்மா கிட்ட போய் பார்ப்போம். அம்மா வந்து இப்போதான் ஹேர் டையிங்கோ ஏதோ மூஞ்சியில் போட்டு வச்சிருக்கா. இதான் கனி விரிச்சு போடு. நைஸ். அது மகா கட்டு. இதான் அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஃபைனலாக நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். இது ஆத்தென்டிக் ரெசிபி கிடையாது. நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிட்ஸ் அண்ட் பீசஸை வச்சு இந்த மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கடையில் இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் ஈஸியாக கிடைக்கும். பட் ஸ்டில் வீட்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் சில இன்க்ரீடியண்ட் வச்சாலே நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 கப் ரைஸ், நான் வந்து வீட்டில் இருந்த பாஸ்மதி ரைஸு, ஜீரா சம்பா ரைஸ் அந்த மாதிரி மிக்ஸ்சர் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து ரெகுலர் ரைஸ் போதும். 3 கப் ரைஸு, 1 கப் உளுந்து, 1 கப் அவல், இது வந்து ஒரு 1/4 கப் ரவை, 2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 கப் கடலை மாவு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கொஞ்சோண்டு இட்லி ரவை இருந்துச்சு, அதனால் அதையும் தீக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். பட் அது ஒரு 1/4 கப்பு தான் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். உப்பு அவ்வளோதான். அண்ட் ஈனோ. ஆக்சுவலி வந்து இந்த ரெசிப்பியில் நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஈனோ ஆட் பண்ணலாம். ஈனோ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அந்த ஒரு புளிப்பு இருக்குது தெரியுமா, ஏன்னா இதை வந்து நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் அந்த ஃபெர்மெண்டேஷனோட டேஸ்ட் வந்து இது கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 பேக்கெட் ஆட் பண்ணுவேன். அந்த புளிப்பு உங்ககிட்ட வந்து இது இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளிப்புக்கு வேண்டி நான் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஊரில் போய் தோசை மிக்ஸ் எடுத்து தண்ணி மட்டும்தான் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா தயிரெல்லாம் அங்கே கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல தயிர் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் போதும். இது தேவையில்லை, ஏன்னா தயிரில் ஒரு புளிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து ரைஸை நம்ம வந்து ஒரு ட்ரையான பேனில் போட்டு வறுத்துருவோம். நல்ல கோல்டனாக வறுக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதோட அந்த ஈரப்பதம் போய் கொஞ்சம் லேசாக அந்த வாசனை வரணும். ஸோ டோட்டலாக ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தா போதும். அரிசி வறுத்து ஒரு பவுலில் எடுத்துட்டேன். இப்போ இதே கடாயில் உளுந்தை வறுத்துடலாம். ஸோ உளுந்து வந்து கொஞ்சம் மணம் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ஸோ இது வந்து எப்படி ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். லேசாக ஒரு கலர் மாறி வரணும். ஏன்னா அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குன்னு ரொம்ப டார்க் கோல்டனெல்லாம் ஆகாண்டாம். ஒரு 3-4 நிமிஷம் அந்த வாசனை வந்து வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 4 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் நம்ம உளுந்து நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். கூடயே உளுந்தை போட்டுட்டேன். இப்போ அதே கடாயில் லேசாக அவலை போட்டு, அவல் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இதானது தானே, அதனால் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இதுக்கு கூடயே நான் வந்து வச்சுருக்கிற மேத்தியும் போட்டு வெந்தயத்தையும் போட்டு வறுத்துடலாம். ஏன்னா இதையுமே நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். நம்மளோட ரைஸ், உளுந்து, அவல், வெந்தயம் இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இது கூலானதுக்கப்புறம் இதை நான் மிக்சியில் எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிற போகிறேன். நான் மிக்சி ஜாரில் எடுத்துட்டேன். இதை கிரைண்ட் பண்ணிடலாம். ஃபைனாக கிரைண்ட் பண்ணுமா அப்படின்னா வேண்டாம், ஃபைனாக கிரைண்ட் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணால் போதும். ஏன்னா வந்து அந்த இதில் வந்து டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னா தோசை விடும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஓரளவுக்கு இதை கோஸாக பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட லாஸ்ட் சில இன்க்ரீடியன்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த இட்லி ரவை, ரெகுலர் ரவை, இதை வந்து லேசாக நான் சூடு பண்ண போகிறேன். லேசாக வறுத்து, இதை வந்து ஃபைனாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வறுத்துட்டு நம்ம 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துட்டாலே போதும். ஸோ இது லேசாக மணம் வரட்டும்.
ஓகே, லேசாக சூடு ஏறியாச்சு. இப்போ இதில் வந்து கடலை மாவை போட்டுட்டு அடுப்பு அணைச்சிட போகிறேன். இதில் நான் சொல்ல இருந்த இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1/4 கப் கடலை பருப்பை வறுத்து ஆட் பண்ணணும். அந்த உளுந்து மாதிரி வறுத்து இதில் போட்டு பொடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா கலந்தாச்சு. இதையும் நான் பிளெண்டரில் எடுத்துகிட போகிறேன். அடுப்பு அணைச்சிட்டேன். ஸோ இதில் நான் சிலதை இந்த பவுலில் மாற்றிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் மாவு இருக்குது, அப்புறம் நம்ம ரவை இருக்குது. இதை நான் பல்ஸ் தான் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது ஈவனாக பிளெண்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி ஒன்றா கலந்துட்டு காணிக்கிறேன். நம்மளோட தோசை மிக்ஸை நான் பொடிச்சாச்சுங்க. இன்னும் பாருங்கள், இவ்வளோ கோஸாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இது ஆறட்டும் கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் அரைச்சதில் சூடாக இருக்கும். அதனால் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த ஈனோ சால்ட்டை கலந்துட்டு ஒரு தோசை ஊற்றி பார்க்க போகிறேன். ட்ரையல் வந்து பார்க்க போகிறேன். கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஈனோ சால்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணலாம். நான் 2 சாஷே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு சாஷே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ இதை தண்ணியில் கலந்து சுட்டு பார்க்க போகிறேன்னா அது அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு பேக்கெட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சத்தை ஒரு பவுலில் எடுத்து தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி கலந்துட்டு சுடும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். நான் அந்த லெமன் இது வந்து கலந்துட்டு ஈனோ சால்ட் கலந்துட்டு டேஸ்ட்டு பார்த்தேங்க. அவ்வளவு அந்த ஒரு லைட்டு ஒரு புளிப்பு வந்து இருக்குது. அதனால நமக்கு அந்த தோசையில் வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன்னால ஒரு புளிப்பு சுவை வந்து நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து இந்த ஈனோ சால்ட் கலந்தால் தான் வருது. ஸோ இப்போ நான் ஒரு தோசைக்கு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தோசை விடலாம். ஏன்னா அந்த அவலெல்லாம் வந்து ரவை அதெல்லாம் வந்து இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் இழுக்கும். அதனால் கலந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் விட்டுருங்க. முடிஞ்சால் ஒரு 15-30 மினிட்ஸ் கூட நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து சுடலாம். ஸோ நம்மளோட தோசை பேட்டர் விட்டதில் நல்ல இதாகிடுச்சு பாருங்கள். நீங்கள் டைம் கிடச்சிச்சின்னா இதை எங்கே வந்து தோசை பண்ணுறீங்களோ ஒரு 1/2 hour முன்னாடி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். ஓகே சரி, ஊற்றுறதுக்கு நல்லா தான் வருது. பட் இன்ஸ்டன்ட் தோசை ஆப்வியஸ்லி நம்மளோட ரெகுலர் தோசை மாதிரி இருக்காது. விடுறதுக்கு சொல்கிறேன். பட் இந்த டெக்ஸ்சர் ஓகே தான். ஸோ சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் வேகட்டும். ஓகே, நல்லா அழகாக இலகி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், கலருமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஹைலி சாட்டிஸ்ஃபைடு. பட் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை ரெடி. சூப்பர். செகண்ட் தோசை வந்து நான் கொஞ்சம் பேன் நல்ல ஹீட்டானோன்னு ஊற்றினேன். ஸோ அதில் வந்து எனக்கு நிறைய பபிள்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம ரெகுலர் இது மாதிரி உள்ளது வந்து எனக்கு கொஞ்சம் நான் பேன் ஹீட் ஆகாத முன்னாடி ஊற்றணுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ரெகுலர் கிட்டத்தட்ட நம்ம ரெகுலர் தோசை மாதிரியே வந்திருக்கு. இப்போ நான் ஊற்றுனதை நான் வந்து நல்லா தின்னாக ஊற்றிட்டு திருப்பி போடாமல் ரோஸ்ட் மாதிரி வேக விட்டுட்டேன். இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஜஸ்ட் லைக் நார்மல் தோசை பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ டெக்ஸ்சரை பாருங்களேன், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடுறேன். எக்ஸாக்ட்லி நம்ம ரெகுலர் இது மாதிரியே தாங்க இருக்குது. ஹைலி ரெக்கமெண்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் வெக்கேஷன் போகிறீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணுன்னு இருந்தேன். நான் உங்ககிட்ட வந்து இதை கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சா ஓகேன்னு சொன்னேன் தெரியுமா? அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃபைனாகவே பொடிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி கலக்கும்போது பைண்ட் ஆகும். ரொம்ப பிறுபிறுன்னு இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து பைண்ட் ஆகாது. ஓகே, நம்மளோட தோசை மிக்ஸ் எல்லாம் கூல் ஆனோடனே நான் வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் போட்டு சீல் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை மாவு மிக்ஸ் செஞ்சு அதை பேக் பண்ணியாச்சு. இங்கே ஃபைனல் பேக்கிங் போயிட்டுருக்குங்க. ஸோ என்னோட இதை உங்கள்கிட்ட காணிக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு சிம்பிள் லேயர்ஸ் தான் கட் பண்ணேன். கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிட்டு லேயர்ஸ் கட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து ஃபைனல் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோடு இன்றைக்கி vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.